ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா மியூசியம் ஆஃப் தி ஃப்யூச்சர். எஸ், துபாயோடைய ஃப்யூச்சர் இப்படி இருக்க போது, இப்படி தான் நாங்கள் பண்ண போகிறோம், நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருக்கோம், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு பில்டிங் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மியூசியமுக்கு தான் போக போகிறோம். இதுக்கு நம்ம நடந்து போல் நம்ம மெட்ரோவில் தான் போக போகிறோம். இது சரவடிஜே மெட்ரோ. இங்கேருந்து ஒரே ஸ்டாப்பில் புஜ்மன் நம்ம அங்கே லைன் மாறணும். ஸோ க்ரீன் லைன்லேருந்து ரெட் லைன் மாறணும். ஃபஸ்ட் நம்ம க்ரீன் லைனில் ஒரே ஒரு ஸ்டாப் ஏற போகிறோம். Doors opening. الأبواب تفتح. Two trains إلى القطار. இது தாங்க சரவடிஜே மெட்ரோ. நம்ம இந்த மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறதுக்கோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கோ இந்த கார்டு வேணும். இந்த கார்டை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோன்னா இந்த கார்டு மூலியமாகவே நம்ம மெட்ரோ பஸ்ஸு எல்லாத்துக்குமே போயிடலாம். இதுதான் டிக்கெட்டு. ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. நம்ம கீழே போகணும். கீழே தான் மெட்ரோ இருக்குது. ஓகே, கீழே வந்துட்டோம். இங்கே வந்து 5 minutes ஒன்ஸே நம்மளுக்கு மெட்ரோ வந்துடும். மெட்ரோ மிஸ் பண்ணிட்டோமே நம்ம கவலைலாம் பட தேவையில்ல. மெட்ரோ வந்துடுச்சு. நம்ம இப்போ ஒரே ஸ்டாப்பில் புஜ்மனில் இறங்கணும். இப்போ நம்ம புஜ்மனில் இறங்கிட்டோம். இங்கேருந்து நம்ம இப்போ ரெட் லைன் மாறுறோம். க்ரீன் லைன்லேருந்து ரெட் லைனில் மாறிட்டு ஒரு 3 ஸ்டாப் விட்டு 4வது ஸ்டாப்பு இப்போ நம்ம போயிட போகிறோம். யாருக்காவது ரூட் வேணும்னா கூட செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மெட்ரோ ஏரியாச்சு. ஃப்ரேம் வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இருங்க நான் காட்டுறேன். இப்போ ஒரு வியூ வரும் பாருங்கள், அது செம்மையாக இருக்கும். இதை பார்த்தீங்களா? இது ஆட்டம் கொக்கா முக்கா. இப்போ பாருங்கள், இந்த வியூ சூப்பராக இருக்கும். அடுத்து இன்னொன்று கூட வரும், அந்த வியூவும் சூப்பராக இருக்கும். 2 பில்டிங்க்கு நடுவில் பிரிட்ஜு கட்டுங்கடான்னு சொன்னால் 2 பில்டிங் நடுவில் இன்னொரு பில்டிங்கு படுக்க போட்டு கட்டியிருக்கானுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளேங்க. இது வந்து நைட் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டிஸ்பிளேவாக வியூ ஆகும் இந்த பில்டிங் ஃபுல்லாக. புஜ் கலிஃபா மாதிரி. இந்த வியூலாம் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மியூசியம் ஆஃப் தி ஃப்யூச்சர் வந்துட்டோம். இதுதாங்க. இது இன்னும் நைட் டைமில் அந்த லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். அந்த வேர்ட்ஸ் வர இடத்துலலாம் லைட் இருக்கும். அது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இவங்க வந்து மெட்ரோலேருந்து நம்ம கீழே இறங்கி அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை. மெட்ரோலேருந்து டைரக்ட் கனெக்டே வச்சுருக்காங்க மியூசியம் ஆஃப் ஃப்யூச்சருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம டைரெக்டாக அப்படியே போக போகிறோம், கீழே இறங்காமல். இந்த வியூ பாருங்களேன், இந்த வியூவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு எங்கே மெட்ரோவில் போகிற மாதிரியா இருக்குது, ஏதோ ஏர்போர்ட்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது. ஓகே, இங்கேருந்து நம்ம அப்படியே டைரெக்டாக போயிடலாங்க. அந்த வேவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த அந்த பிளேஸு. நாங்களும் அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதோ கிட்ட வந்துடுச்சு. வாவ்,
the most beautiful building on earth. Yes. இங்கே வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தாங்க கேமரா அலோடு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் கேமராவில் காட்ட ட்ரை பண்ணுறேன். இதுவே பாருங்களேன், ஒருத்தர் அங்கே ஸ்டாண்டே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் மட்டும் சும்மா விடுவோமா? நாங்களும் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று நிறைய வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாம். Museum entrance. Okay, welcome to Museum of the Future. நான் கூட இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. நிறைய பேர் இருந்தாங்க, க்ரௌட் ஜாஸ்தி தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் நிற்குது. இப்போ இவ்வளோ பேர் கூட நின்று நம்ம இப்போ மேலே போகணும். இங்கே பார்த்தீங்களா, இது ரோப் கிடையாது, எந்த விதமான மிஷின் கிடையாது, நார்மலாகவே இது பறந்துட்டுருக்கு. அது தண்ணியில் மிதக்கிற மாதிரி அது அப்படியே காற்றுல மிதந்துட்டுருக்கு. நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு சூப்பராக. இப்படி பக்கத்தில் வந்துன்னா டச் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன், அந்த அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கு. ஓகே, வாங்க நம்ம இங்கே நின்றுருந்தா வேலைக்கு ஆகுது. நம்மளும் கீழே போய் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வா, இந்த ஸ்டெப் ஆக்சுவலி இங்கே ஸ்டெப்ஸ் வைக்கிறது பதிலாக எஸ்கலேட்டர் வச்சுருக்கலாம். ஏன் இப்படி ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல. கிட்டவா. ஓகே, நம்ம கீழே போகலாம். இங்கே லிஃப்ட்டில் கூட பட்டன் இல்லைங்க, ஃபுல்லாகவே டச்லேயே தான் வச்சுருக்காங்க. ஓகே, கீழே வந்தாச்சு. ஓகே, என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பர்ஃப்யூம். யா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி தான் இங்கே கஸ்டமர் பர்ஃப்யூம் வச்சுருக்காங்க. இது ஒரு பேக் காம்போ வேறு வச்சுருக்காங்க. ஒரு 5 to 6 பாட்டில்ஸ், மினி பாட்டில்ஸில் வந்து அது ஒரு கையில் வச்சுருக்காரு பாருங்கள். அந்த மாதிரி சின்ன பாட்டிலில் 5 பாட்டில் சேர்ந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த காம்போவில் தராங்க. நம்ம எந்த மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தந்துடுவாங்க பர்ஃப்யூம். ஓகே, இங்கே என்ன இருக்குது தெரியுமா? இது வந்து ஒரு காஃபி கடை. ஆனால் உள்ள ஆள் இல்லை, மிஷின் தான் இருக்குது. நம்ம அந்த டிஸ்பிளேயில் என்ன வேணும் அப்படின்றத நம்ம அங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா அங்கே உள்ளே இருக்க அந்த மிஷின் ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை தவிர்த்து வேறு ஏதாவது வேணும்னா இங்கே சைடில் வச்சுருக்காங்க. சுகர், காஃபி தூள், ஸ்பூன், ஸ்ட்ரா, டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஏதோ சங்கர் படத்துடைய செட்டில் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ இருக்க சங்கர் படம் சொல்லலை, நான் முன்னாடி இருக்க சங்கர் படம் சொல்கிறேன். அதோடைய மினியேச்சர்ஸ் நிறைய இருக்குங்க. வேறு மெட்டீரியலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. வச்சுட்டாங்களா? இந்த குனாஃபா சாக்லேட்டை எங்கே போனாலும் இதை விட மாட்றாங்க. அங்கே பறந்துட்டு இருந்த மீன் மாதிரி இங்கே குட்டி மீன் இருக்குது. ஓகே, இதெல்லாம் சூப்பராக இருக்குது, அழகா. புக்ஸ், ஷோகேஸ் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்குது. இதெல்லாம் நார்மல் திங்ஸ் தான். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவதுன்னா இதுவும் நார்மல் தான். ஓகே, இங்கே ஸ்பேஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க.
ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த டிசைனில் மூன் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. லைட் செட்டப்ஸ், இங்கே லைட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், புக் படிக்கிறதுக்காக ஒரு புக்கை பிரித்து வச்ச மாதிரி ஒரு லைட், அதெல்லாம் சூப்பராக இருக்குது. மூன், மெர்க்குரி, எர்த் எல்லாம் அதே டிசைனில் அந்த பிக்சரை 3D டைப்பில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக நல்லாயிருக்கு. கேமரா, ஃபோன் ஸ்டாண்ட், ஒயர்லெஸ் சார்ஜர் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பில் ஓகே, இங்கே பில் கவுண்டர். ஓகே. அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இங்கே ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு, அவங்களுக்கு வெளியில் என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம கவர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே சால்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னது? சால்ட் ரிலேட்டடாக ஏதாவது இருக்குமோ? இல்லை, இதுவும் ஒரு நார்மல் காஃபி ஷாப் தான். நத்திங், நார்மல் காஃபி ஷாப் தான். அப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்குன்னா, இது டிக்கெட்ஸ். ஓகே, மேலே போகிறதுக்கு டிக்கெட்ஸு வாங்கணும். கீழே வரைக்கும் தான் ஃப்ரீயாக அலோடு. மேலே போனோன்னா டிக்கெட் வாங்கணும். ஒரு டிக்கெட் வந்து 130 150 dirhams வரைக்கும் வரும். ஓகே, நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். கேமரா அலோடு இல்லை, ஸோ வீடியோ வராது. செம்மையாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அது எப்படின்னா, ஒரு 2-3 ஒரு 4-5 ஃப்ளோர் இருக்குது. 4-5 ஃப்ளோர் இருக்குது. இதில் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒன்று ஒரு ஃப்ளோரும் ஒரு செக்ஷன் அழகாக வச்சுருக்காங்க. 10 years வரைக்கும் இருக்கிற பசங்க விளையாடுற மாதிரி ஒரு ஃப்ளோரில், அதுக்கப்புறம் டெக்னாலஜி, இன்னோவேஷன் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் ஃப்யூச்சர் துபாய், அது வந்து 2071 எப்படி இருக்கும் அப்படின்றது வரைக்கும் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்பேஸ் ட்ராவல் அதை பற்றிலாம் சூப்பராக அழகாக கிளியராக ஒரு பிளான்டில் இருக்காங்க. அதனால தான் இது மேலே கேமரா அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இந்த வியூ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பர். நான் சொன்னேன் இல்லையா, நைட் டைம் இந்த வியூ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு. அப்படியே அதுக்கு வெளியிலே இங்கே பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய பில்டிங் 1-2. ஓகே, இங்கே ஒன்று வச்சுருக்காங்க, அதுவும் என்னென்னு நம்ம அப்படியே சைடில் போய் பார்த்துடலாம். இங்கே ஒரு கார் டாக்ஸிக்குன்னு வந்து நிற்குது. அது என்ன கார்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஆமாங்க, டெக்ஸ்லா காரை டாக்ஸி காராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்லி இன் துபாய். ஓகே, இது பக்கத்தில் வெளியில் வந்து அந்த ரம்ஜானுடைய ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ், அந்த எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இங்கேயும் போய் அப்படியே என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஒரு தடவை. இது உள்ளே போகிறதுக்கு வந்து புக் பண்ணியிருக்கணும் டிக்கெட்டு. ஓகே, குட்டி குட்டியாக அந்த நிறைய ஷாப்ஸ் அதே தான். ட்ரெஸ்ஸு, பர்ஃப்யூம், டாய்ஸ், ஜுவல்லரிஸ் கூட. ஓகே, அந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய ஷாப்ஸ் இருக்குது. டிஷர்ட், டேட்டூஸ், ஜுவல்லரிஸ்லாம் வச்சுருக்காங்க. பரவாயில்ல. கஸ்டமர்ஸ், பர்ஃப்யூம் இங்கேயும் வச்சுருக்காங்க. மிரர், நெரேட்டோ, ஷேக்ஸ், ட்ரெஸ். ஓகே, வாவ், இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜுவல்லரி ஷாப்பா?
டேட்டூஸ். இங்கேருந்து அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து அந்த மியூசியம் ஆஃப் தி ஃப்யூச்சர் அப்படியே ஃபுல்லாக தெரியுது. இருங்க நான் காட்டுறேன். செம்மையாக இருக்குது. இங்கே சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து அப்படியே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே ஆர்டர் பண்ணி அப்படியே இங்கே சாப்பிட்றாங்க. அங்கே ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுவும் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த செட்டப் பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. சூப்பராக இருக்குது. கார்ட்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு அப்படியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு பீச்லலாம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம இது ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சாச்சு. இப்போ நம்ம திரும்ப ரிட்டர்ன் போகணுன்னா கூட நம்ம இதே மியூசியம் உள்ளே போயிட்டு அதே மெட்ரோ வழியாக தான் ரிட்டர்ன் போய் ஆகணும். ஓகே, அப்போ நம்ம இப்படியே தான் ரிட்டர்ன் போய் ஆகணும். ஸோ நம்ம அப்படியே மெட்ரோவில் ஏறி திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.